Hello friends, welcome back to HMS Bullet Maker. This is Hussein. So guys, பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தான் கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு 2003 மாடலு, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. கஸ்டமர் வண்டி எப்படி கொடுத்தாரு, நம்ம எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த வண்டியை தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம். வண்டியோட ஓவரால் லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது பிளாக் கலரில் இருந்துச்சு. கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து ரெட் டீலக்ஸில் ரெடி பண்ண போகிறோம். டேங்க்கெல்லாம் அந்த பேட்ஜெல்லாம் கொடுத்து, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் தான் இருக்குது. நம்ம டேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்ஜ் கொடுத்து ரெடி பண்ண போகிறோம். வண்டியோட ஓவரால் லுக்கு இதுதான். மட் கார்ட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரோம் கொடுத்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இன்ஜின் எல்லாமே பார்த்திங்கன்னா பஃபிங் பண்ணி ஃபுல் ரீஸ்டோரேஷனாக இருக்க போது. கம்ப்ளீட் ரெட் டீலக்ஸாக வரப்போகுது. பெயிண்ட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் இதோட பெயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை வந்து கம்ப்ளீட்டாக சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணி பெயிண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். க்ரோம் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் எல்லாமே. சீட்டும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரியே கஸ்டமைஸ் சீட்டாக வந்து ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா மெட்ராஸ் சீட்டு ஹைட்டாக இருக்குது. நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் சீட்டாகவே பார்த்திங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இன்ஜின் ஒர்க் கிடையாது, பட்டு பிஸ்டன் பார்த்திங்கன்னா சீஸ் ஆகிடுச்சு. பிஸ்டன் சீஸ் ஆகிருக்கு. எல்லாமே ரெடி பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை வந்து டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே பிரிச்சாச்சு. இன்ஜின் எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டே எல்லாமே இந்த இது க்ரோம் ஐட்டமு, க்ரோமுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே பிரிச்சாச்சு. இந்த பெயிண்டிங் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது. கம்ப்ளீட் க்ரோமுக்கு இதாகிட்டுருக்கு. க்ரோம் ஒர்க்கு பெயிண்டிங் எல்லாமே ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா க்ரோம் எல்லாமே முடிஞ்சு வந்துருச்சு. என்னென்ன பார்ட்ஸ் அமைச்சிருந்தோம் க்ரோமுக்குன்னு சொல்லி எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு. வீல் ரிம்ஸு, பம்பரு, சைலன்சர்ஸு எல்லாமே, அந்த போல்ட் நட் ஐட்டம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கும் ஃபினிஷ் ஆகி வந்துருச்சு. ஃபிட்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த வீடியோவில். ரெட் டீலக்ஸ் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதோட பெயிண்டிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா ரெட் டீலக்ஸ், இது போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர். இதுதான் பார்த்திங்கன்னா கம்பெனியோட ரெட் டீலக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரண்ட்டு மட் கார்டு எல்லாமே வந்து க்ரோம் பண்ணி வந்துருச்சு. ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டு மட் கார்டு, பேக் மட் கார்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இதான் ரெட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட் பெயிண்டிங் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இன்ஜின் எல்லாமே ஃபிட்டிங் போட்டாச்சு. இன்ஜின் எல்லாமே பெட்டில் ஏற்றிட்டோம் ஃப்ரேமில். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த இது மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயரிங் ஒர்க்கு எல்லாமே, ஃப்ரண்ட் வீல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓவரால் லுக்கு வண்டியோடது ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஒயரிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு இதில்.
ஒயரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே புதுசு. ஸ்விட்சஸ்ஸு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வண்டி பிரிச்சுட்டு மாட்டும் போது இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நம்ம புதுசாக யூஸ் பண்ணால் அந்த பிராண்ட் நியூ கண்டிஷன் நம்ம கொண்டு வந்து அவுட்புட்டில் காட்ட முடியும். அதனால் அந்த ரப்பர் கிட்டு, கேபிள் கிட்டு, ஸ்விட்சஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இது பண்ணுவோம். பேக் மட்கார்டு, நம்பர் பிளேட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஆகிடுச்சு. டேங்க்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிட்டிங் ரெடி ஆகிற ஸ்டேஜ் தான் எல்லாமே இது. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா வண்டி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வண்டி எல்லாமே முடிஞ்சிச்சு. வாட்டர் வாஷ் எல்லாமே போயிட்டு வந்துருச்சு. பாலிஷு எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வண்டியை டெலிவரி தான் கொடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வண்டியோட ஓவரால் லுக்கு இது தான். அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரெட் டீலக்ஸ். மாட்டேன் நீ மாலை மாட்டேன். स्टार्ट कर दो सर. ஸோ கைஸ் இந்த வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி எந்த மாதிரி வந்துச்சு, நம்ம எப்படி மாற்றிருக்கோம், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக வண்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வண்டியை இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணணும், ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ரீஸ்டோர் மட்டும் இல்லாமல் நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸு, ஸ்பேர்ஸு, சர்வீஸு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். திருச்சியில் தான் நம்ம ஷாப்பு இருக்குது. வேணுன்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.